கேமரால ஆன் லைவ்ல உங்களை பார்த்து அசிங்கமா திட்ட போறேன். என்ன சொல்றீங்க? ஓகே சார். அவர் மேல ஒரு கீரல் விழுந்துச்சு. மகன தமிழ்நாடே பத்திக்கிட்டே அறியாமா. வேளாண் துறையோட பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணாரு. மினிஸ்டர் வினோத் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணாரு. இன்னைக்கு தாக்கல் பண்ணாரு. கொஞ்சம் அப்பப்ப டிஎம்கே தாக்குதல் பண்ணாரு. ஆமா. டிஎம்கேல இருக்க எல்லா எம்எல்ஏஸ் எதிர்கட்சி தலைவர் எல்லாமே வந்து பிளாக் ஷர்ட் போட்டு வந்தாங்க. முந்தா நேத்து உங்களுடைய குட்டி தலைவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. நேத்து போட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. முதல் நாள் என்னத்துக்கு 2 நாள் கழிச்சு அப்புறமா அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரி அவர் 8-9 மணி தானே வந்தாரு. இவங்க எல்லாருக்குமே சைஸ் பத்துற மாதிரி டி ஷர்ட் தச்சிருக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்காரு. நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுறலாம், எழுதி வச்சதெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னா சார் அதையே எழுதி வச்சு தான் சார் படிச்சார் அவர். நாங்க வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேசலான்னு எக்ஸாக்ட்டா இப்படி தான் சார் இருக்கும். மரபுக்கு மீறி இந்த செயலெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஏதாவது புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. திருப்பூர் பேஜ் எல்லாம் எங்கன்னே தெரியல, அந்த ஸ்கிரிப்ட் போயிடுச்சு வேறு இடத்துல. இப்படி இருக்கிற 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னு 75,000 நம்ம கோரிக்கை வச்சு மாற்றினாங்க. கோரிக்கை வச்சு சொல்லிட்டு மாற்றினாங்க. கடன் தள்ளுபடி அப்படின்னாரு. அப்புறம் எங்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று அது 75,000 மாற்றினாரு. அந்த மாதிரி விஷயத்துக்காக நாங்கள் முன்னாடி நின்று பேச போகிறோம். முடிஞ்சா நாளைக்கு நாங்கள் கேட்குற கேள்விக்கு முதலமைச்சர் தைரியம் இருந்தால் வாயை திறந்து பதில் சொல்ல சொல்லுங்கள். முடிஞ்சா உங்களுக்கு தைரியம் இருந்தால் முதல்ல கேள்வியே பார்க்காம கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எவ்வளோ நாள் தான் சேகர் பாபு முன்னாடி நிற்பாரு, இப்போ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோன்னே மைக்கு ஐயோ மைக்கு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டாரு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. தேர்ட் ரோல் நின்ட்டார் சேகர் பாபு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு சார். அப்புறம் முன்னாடி போக முடியல, பின்னாடியும் போக முடியல, சைடில் அப்படியே போயிட்டு வெளில போயிட்டாரு சார். அவரு ஏதோ வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. அன்னைக்கு கூட நீங்க பாருங்க, உதயநிதி வந்து இதுல இருந்து கிளம்பி வந்தாரா 11 மணிக்கு நைட்டு. இவர் இந்த பிங்க் கலர் சட்டை போட்டு உட்காந்து, அந்த பிங்க் கலர் சட்டை ஏதோ 6,000 ரூபாயாமா அந்த சட்டை. 6,800 ரூபாயா அதுக்கு ஒருத்தர் போட்டுக்கிறாரு. ஏங்க இவருக்கு கை இருப்பு தொகையே வந்து 10,000 ரூபாய், 6,800 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கி போட்டுக்கிறாரு. மிச்சம் 3,000 ரூபாய் வச்சு மிச்சம் 15-25 நாள் ஓட்டணுங்க இந்த மாசத்துல. எப்படிங்க முடியும்? கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மொழி. பட்ஜெட்டோட 2வது நாள் சார். வேளாண் துறையோட பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணாரு. மினிஸ்டர் வினோத் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணாரு. இன்னைக்கு தாக்கல் பண்ணாரு. கொஞ்சம் அப்பப்ப டிஎம்கே தாக்குதல் பண்ணாரு. ஆமா, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மக்களுக்கு தெரியும் இல்லையா, பார்ட்டி ஃபண்ட் சொன்னா எகிர்றாங்க, ஊழல்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சு இல்லை சார். இன்னைக்கு அவர் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு முதலமைச்சராக இருக்கிறாருன்னு ஒன்னே இப்படி திரும்பி பார்த்துட்டு எல்லாம் சொன்னாங்க. அதை மாத்திட்டாங்க. நீங்க வந்து முதலமைச்சரை புகழ்றீங்க, அதெல்லாம் வேணாம், பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுங்க, முதல்ல எங்களை தாக்குதல் பண்றது நிறுத்துங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி சபாநாயகரும் வந்து நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண வந்திருக்கீங்க, அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும்ல சார். வாழ்க உதயநிதி, வளர்க இளம் தலைவர் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க படிப்பை அந்த என்னென்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்களோ அதை படிச்சு முடிச்சுட்டு கடைசியில் அதை சொல்லிட்டு உட்காரலாம். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு கெத்து வெத்து கண்ணாடி கிண்ணாடி ஒரு கண்ணாடின்லாம் பேசினதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ட் இதே நீங்கள் 2021 பார்த்தீங்க அப்படின்னா அப்போதான் கோவிட் முடிஞ்சு இவங்க ஆட்சிக்கு வந்த டைமு. அப்போவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க்லாம் மாட்டிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங்கில் நின்றுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போவே இவங்க உட்காந்து 2021 முறை ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க புகழாரம் பாடாத அமைச்சரே கிடையாது. துரைமுருகன் தவிர எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு புகழாரம் பாடிட்டு தான் அன்றைக்கி போயிருந்துருப்பாங்க. இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு இது அதுன்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அவருக்கு ஒரு பாராட்டுகளை கொடுத்தீங்கன்னா அவர் அப்போ தான் என்ட்ரி போடுறாரு உள்ளுக்குள்ள வண்டியை.
அதனால் உடனே இவர் உள்ள முறையாக சட்டசபைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்ன உடனே 21 ஆவா ஓஹான்னு சொல்லி அவருக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்து அப்படி ஒரு மாஸ் பில்டப்லாம் வந்து அவருக்கு அந்த டைமில் அவங்க பண்ணாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இதே பட்ஜெட் தாக்கல் அப்போ தான் சொல்கிறேன் நான். மற்ற டைமில் இந்த டைமில் அந்த டைமில் பட்ஜெட் தாக்கல்லே தான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு 2 மாதம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பேட்டர்ன். இவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. தாவேகா தரப்புலேருந்து அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணதெல்லாம் தப்பாக தெரியலையாம்போம். இப்படி சொன்ன உடனே திமுக அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் வேணான்னு மாற்றத்துக்கு தானே நீங்கள் வந்தீங்க அப்படிம்பாங்க. நீங்கள் பண்ணதை நாங்கள் பண்ணலை, நாங்கள் பண்ணுறத நீங்கள் சொல்கிறனால நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க தெரியுமான்னு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் இது வந்து ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். ஸோ ஏன்னா திமுக அதை எய்ம் பண்ணுது. திமுக வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நம்மளை கம்பேர் பண்ண வைக்குது. அதோடைய மைண்ட் செட் அப்படிதான் போகுது. எல்லா வகையிலையுமே வந்து நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்றுன்ற அந்த ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு கடைசியில் இதை வச்சு வந்து பார்த்தீங்களா அப்போ இது ஒரு மாற்றமா அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிச்சிடலாம். 2031 இதை வச்சு தான் பிரச்சாரமே, மாற்றம்னு சொல்லி வந்தாங்க, மாற்றமே இல்லை, ஏமாற்றம் ஆச்சு. அதாவது இந்த ஒன்று 21 வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாலின் மாடல் ஆச்சு, இது இந்த திராவிட மாடல் ஆச்சு, அது இதுன்னெலாம் ஒன்று பெருசாக ஒரு பில்டப் கொடுத்தாங்க, இவரை போட்டு எடப்பாடி அடித்தாங்க. அந்த மாதிரி 31 எலெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், இப்போவே அந்த பிளானோட ரிசல்ட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பேசினாலும் மக்கள் சிம்பிளாக சொல்லிடுவாங்க, இது எங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்குது, அந்த அரசு என்ன பண்ணுது எதுங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம். தாவேக்கா அப்படியே தப்பு போனால் தட்டி கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், குறுக்க கோமாளி நீ யாரு, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி மக்கள் இவங்க என்ன ட்ராமா போட்டாலும் என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியிலே இவங்களை புறந்தள்ளிடுவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. 31. ஆமாம் சார். வேளாண் துறை அப்படின்னு விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க, அதில் சும்மா ஒரு 3 ஸ்கீம் மட்டும் நான் சொல்கிறேன் சார். 227.2 கோடிக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியத்தில் வந்து வேளாண் துறை சம்மந்தமான இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். வான்மகள் திட்டம் அப்படின்னா 100 மகளிர் அவங்களுக்கு வந்து ட்ரோன் இயக்குறாங்க இல்லையா சார், ட்ரோன் ஓட்ட கற்றுக்குறாங்களா, அந்த பயிற்சி உரிமம் வந்து வாங்கி தருவாங்க, கற்றுக் கொடுத்து வாங்கி தருவாங்க. ஆமாம், லைசன்ஸ் வாங்கி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 50 பேருக்கு வந்து பயிற்சி முடித்த மகளிருக்கு 50% மானியம் கொடுத்து அந்த ட்ரோனை நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரோனாக கூட அதை எடுத்துக்கலாம் சார். ஆனால் ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அந்த ட்ரோன் ஃபார்மிங் பண்ணுவாங்க, அதுலேயே ஃபர்டிலைசரை இது பண்ணுறது, தண்ணி அடி இது பண்ணுறது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரோன்ஸ். ஸோ அதுக்கான அது வான்மகள் திட்டம் அப்படின்றது மகளிருக்கு மட்டும். ஏன்னா இப்போ அட்வான்ஸ்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது அப்படின்ற இந்த காலகட்டத்தில் ட்ரோன் ஃபார்மிங் பல இடங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண விவசாயிக்கு ஏன் ட்ரோன் ஃபார்மிங்கோட இது இருக்கக்கூடாது அப்படின்றத நினைக்கிறாங்க. இதை வந்து ஏற்கனவே நம்ம Day 1 பார்த்தோம். அந்த கவர்மெண்ட்டுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் எவர் போர்டிங் ஸ்கூல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு இவங்க கொண்டு வராங்க, காமராஜருடைய அவர்களுடைய பேரில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வரும்போது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு ஒரு ஃபர்ஸ்ட் எவர் ஏஐக்கான ஒரு தனி ஏஐ சிட்டிங்கிற மாதிரி ஒரு பிளான்லாம் நேற்று சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த இது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எவர் விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் இன்னுமே சில பேர் உட்காந்து இது ஸ்டிக்கர் இருப்பான், நீங்கள் எப்போ இதுக்கு மாதிரி பண்ணீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்க முடியும் இதில் இல்லையா? ஸோ ஓகே. வெற்றி இல்லத்தரசி வீடு தோட்டம் திட்டம்னு ஒன்று இருக்குது சார். அந்த மாடி திட்டம் அவங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க சார். அதில் வந்து 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு, மாடியில் தோட்டம் போடுறவங்களுக்கு. ஆமாம் சார். அது எப்படின்னா தொகுப்பு மாதிரி கொடுத்துருவாங்க சார், விதை தொகுப்பு, பழச்செடி தொகுப்பு, இந்த மாதிரி தொகுப்பு மாதிரி கொடுத்துட்டு அவங்கள பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரோட வீட்லேயும் வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே விளைய வச்சு சாப்பிட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நமது வீட்டில் நமது ஆரோக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எப்படி இப்போ இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண உடனே அதுலேருந்து எம்எல்ஏ கவுன்சிலர் அவங்க எல்லாரும் உள்ள புகுந்து எங்க வீட்டுக்கு ஒன்று என் பொண்டாட்டி நிறைய கேட்குறோம், அவள் வீட்டில் வாசல் வைக்கணுமாயா, மாடியில் வைக்கணும், ஒரே டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் போகிற பொம்பளைங்களுக்குலாம் போக வேண்டியதை கட் பண்ணி இவங்க எடுத்துக்கிட்டு 10 போக வேண்டிய இடத்துல 7 எடுத்துக்கிட்டு 3 மட்டும் போடுவோம், வீட்டில் போதும் நான் கட்டி வச்சிருக்கேன் வீடு அப்படின்னு எம்எல்ஏ எதை எடுத்துகிட்டு போயிடுவாரா? அந்த மாதிரி திருட்டு மாடல் ஆட்சிலாம் ஏதாவது நடக்குமா இங்கே? இல்லை சார், நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்கே கொஞ்சம் க்ளீனாக நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அதுலேயும் குண்டக்க யாராவது ஒரு எம்எல்ஏ 2 பேர் உள்ளே புகுந்து ஆட்டையை கழிச்சு திமுகவுடைய காப்பியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பாங்க, அதை தூக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் சார். அப்படிலாம் தூக்கணும் இல்லை பின்ன இப்போ இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துமே கூட அது கடைசியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்ன்றது முக்கியம். இன்னும் உங்ககிட்ட கவுன்சிலர் கிடையாது,
இப்போ கவுன்சிலருங்க இன்னும் எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் வந்து விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை மட்டும் காட்டி நின்றவங்க பல பேர் இருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து மாசா இவரையே இறக்கி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், கேம்பெயினுக்கு சொல்கிறேன். ஓகே 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 சார். அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இப்போ கையில் இருக்கும்போது இதை விட வேற என்ன வேணும்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு இதெல்லாம் இறக்கி உள்ள பண்ணால் மட்டும்தான் ஸ்கீம்ஸ் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல லாஸ்ட் வரைக்கும் பார்க்க முடியும். ஆனால் எம்எல்ஏனால எவ்வளோ தூரம் வந்து ஒரு நீங்கள் சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏன்னு எடுத்துக்கோங்க, ஈஸியாக சரவணன். சோழிங்கநல்லூர் தொகுதி எவ்வளோ பெரிய தொகுதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே பிக்கெஸ்ட் கான்ஸ்டியூன்சி சோழிங்கநல்லூர். ஆக்சுவலாக அவ்வளோ பெருசு. இதெல்லாம் எப்போ பிரிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சோழிங்கநல்லூர் 1 சோழிங்கநல்லூர் 2 பிரிக்கணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு அது அவ்வளோ பெருசு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ போய் எப்படி வீடு வீடாக போய் சேர்ந்துச்சான்னு பார்க்க முடியும், இல்லை தான் தனக்காக வேலை பார்க்குறவங்க எப்படி போய் கொண்டு போய் சேர்த்தாங்கன்றதை நம்ப முடியும். அந்த மாதிரி சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அப்புறம் மாநகராட்சி மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கு இதுலேருந்து மேயர்கிட்டேருந்து வரக்கூடிய மாநகராட்சி ஃபண்டில் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இவங்கள்ட்ட கவுன்சிலர். ஸோ இந்த எல்லா வகையிலையுமே இருந்தால் மட்டும்தான் இவங்க கொண்டு வர இந்த எல்லா ஸ்கீம்ஸையுமே ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். அதற்கான வழிவகுப்பு எப்படி இருக்குன்றது தான் ஃபியூச்சரில் பார்க்கலாம். இன்னைக்கு டிஎம்கேல இருக்க எல்லா எம்எல்ஏஸ் எதிர்கட்சி தலைவர் எல்லாமே வந்து பிளாக் ஷர்ட் போட்டு வந்தாங்க சார். எதுக்கு முந்தா நேத்து உங்களுடைய குட்டி தலைவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. நேத்து போட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, முத நாள் என்னத்துக்கு 2 நாள் கழிச்சு அப்புறமா அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரி அவர் 8-9 மணி தானே வந்தாரு. இவங்க எல்லாருக்குமே சைஸ் பத்துற மாதிரி டிஷர்ட் தச்சிருக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்காது. ராத்திரியோட ராத்திரியா டெய்லர் கடையை முட்டு போயிருப்பாரு 9 மணிக்கெல்லாம். இவங்க அப்பதானே வந்து இறங்குறாங்க சென்னையில 11 மணிக்கு. அதனால அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏவா வேலுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்குலாம் அளவெடுத்து சட்டை தைக்கிறதுக்கு நேற்று டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தைச்சு ரெடி பண்ணி இன்னைக்கு டிஷர்ட்டை போட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அது ஒரு பேட்ச் கிட்ஸ்லாம் ரீசன் கேட்டாங்க சார், ஏன் சார் பிளாக் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற தாவேக அரசு வந்து விவசாயிகளை வந்து ஓரங்கிட்டது, பயிர்கடன் தள்ளுபடி முழுசா பண்ணல, அது மட்டும் இல்லாமல் மேகதாது அணை வரத்துக்கு எதுவுமே பேசல. இந்த விஷயத்துல எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக, விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக இந்த சட்டையை நாங்கள் போட்டோம். ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்றுத்தையும் கலட்டுறதுக்கு வக்கில்ல, எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து நின்றுடுறது. இது ஒரு அரசியல். இதை இந்த மக்கள் இதுக்கப்புறம் நம்புவாங்கன்னு வேற அவங்க நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் ஜோக். ஆஃப்டர் 2026 இப்போ எல்லாமே வேற வேற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த பழைய அவதூறு அரசியல், டெம்ப்ளேட் அரசியல், பிளக்கார்டு அரசியல், ப்ரொட்டஸ்ட் அரசியல், ப்ரெஸ் மீட் அரசியல் செட் ஆகாது, முடிஞ்சு போச்சு. யாருக்குமே இப்போ அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க, அவ்வளோ பெரிய போராட்டம் அவங்க பண்ணாங்களே, எங்கேயாவது பொதுமக்கள் இவங்களுக்காக வந்து குரல் கொடுத்து பார்த்தீங்களா? இல்லை. தமிழ்நாடு முழுக்க இவங்க கூப்பிட்டு அந்த ஒரு கோழி பிரியாணி குவார்டர் கும்பலுங்கெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து ஒரு நாளுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு தான் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி யாராவது பொதுமக்களுக்கு வருத்தம் இருக்குதா? ரோட்ல இவங்க படுத்துக்கிட்டுலாம் புரண்டாங்க, அவதிதான் சார் பட்டாங்க நிறைய பேர். வேற ஒன்றும் வருஷம் கிளம்பி வந்துருதுங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அரசியல் இதுக்கப்புறம் இதெல்லாம் கிடையாதுன்னு நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா இதுங்க திரும்பவும் அதுங்களையே பண்ணுது. கெரோசினை ஊத்துறது, ரோட்ல படுத்துக்கிறது, பஸ் டயரை பஞ்சர் ஆக்கி விடுறது, ஸ்கூல் பஸ் முன்னாடி படுத்துக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சு சார். அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு சார். இன்னைக்கு வந்து எல்லாருமே ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி நேற்றே சொல்லிட்டாங்க, பொது பட்ஜெட்டுக்கே 0னா இதுக்கும் 0 தான், இவங்களுக்கு வந்து ஆட்சி பண்ண தெரியல அது இதுன்னு சொல்லிட்டு போனாரு. யாரு இந்த எம்ஜிஆர் அவர்களோட கட்சியை கையில வச்சுக்கிட்டு ஒரு 47 சீட்ல நீங்க மானங்கட்டு போய் விவசாயி வேற இதுல கிழிஞ்சுது. நானும் ஒரு விவசாய குடும்பம், நானும் ஒரு விவசாயிடான்னு சொல்லி தூக்கி ஸ்மேக்கை போட்டு ஒரு ஓரமா படுக்க போட்டாங்க. ஐயா அப்படி ஓரமா போய் உட்காருங்க, நீங்க விவசாயம் கிடையாது ஒன்றும் கிடையாது, நீங்க கதையை விட்டுட்டு சுத்துங்க நீங்க அப்படின்ட்டு இவர் பேசுறாரு. 0 மார்க் போடுறாராமா, இது 0 அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாளைக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நடக்கும்ல சார், துறை ரீதியான விவாதங்கள்லாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனையை, காவிரி பிரச்சனையை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கலான் இருக்கோம். ஏன்னா துறை ரீதியானா நம்ம வேற துறையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ காவிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுலாம் எழுதி வச்சதெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னா சார், அதையே எழுதி வச்சு தான் சார் படித்தார் அவர். நாங்கள் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேசலான்னு எக்ஸாக்டாக இப்படி தான் சார் இருக்கும். மரபுக்கு மீறி இந்த செயலெலாம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஏதாவது புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியில் காவிரியில் தான் தண்ணி வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் பட்ஜெட்டில் திட்டமும் எந்த விதமான ஒரு புது திட்டமும் இந்த ஆட்சியாளர்கள் அறிவிக்கிறார்.
இன்னைக்கு தான் அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஆமா, விவசாயி அதாவது சொல்றாரு நாளைக்கு விவசாயிகளுக்காக நாங்க பேச போறோம்னு சொல்றது ஆக்சுவலி எதனால பேச போறோம்னு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? இப்ப 50,000 பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் 50,000 சொன்னதை 50,000 அவருக்கு மறந்து போச்சு. 50,000 தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு திருப்பியும் சைடுன்னு சொல்றாரு. திருப்புறாரு பேஜ் எல்லாம் எங்கன்னே தெரியல, அந்த ஸ்கிரிப்ட் போயிடுச்சு அட்டுக்குது வேற இடத்துல. இப்ப இருக்கிற 50,000 அதை திருப்பி 75,000 நம்ம கோரிக்கை வச்சு பண்ணி மாத்தினாங்க. கோரிக்கை வச்சு 2 வருஷத்துக்கு மாத்தினாங்க. முதல்ல என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னாரு. அப்புறம் எங்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று அது 75,000 மாத்தினாரு. அது வேணா நம்ம வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு பில்டப் வேற. அந்த மாதிரி விஷயத்துக்காக நாங்க முன்னாடி நின்று பேச போறோம். முடிஞ்சா நாளைக்கு நாங்க கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சர் தைரியம் இருந்தா வாய் திறந்து பதில் சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுக்கு தைரியம் இருந்தா முதல்ல கேள்வியை பார்க்காம கேளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப கேள்வியவே உங்களால பார்க்காம கேட்க முடியாது. அந்த ஒரு லைன் கேள்வியை அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிட்டு ஓகே இந்த என்ன அதாவது நிறைய பேசணும், சட்டமன்றத்துக்கு வரீங்க, கொஞ்சம் வேற ஆல்ரெடி ஆப்போசிட்ல 108 பேர் இருக்கிறாங்க. 108 எம்எல்ஏ இருக்கிற இடத்துல அதுவும் எல்லாரும் இப்ப ஒன்னா சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 118 பேர் இருக்காங்க. 118 எம்எல்ஏ இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு 59 பேருக்கு தொடர்ந்து தான் செய்யும், பயமா தான் இருக்கும். வெளியே நாங்க யாரு தெரியுமா, கலைஞரின் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் டயலாக்லாம் வெளியே பேச முடியும். பட் இன்னுமே இந்த லெகசியை வச்சு எத்தனை நாள் வண்டி ஓட்டுவீங்க? லெகசியை தூக்கி குப்பையில போட்டீங்க நீங்களே. அந்த லெகசியை நீங்களே கொண்டு வந்து அன்னைக்கு ஒரே ஒரு மீட்டிங்ல தஞ்சாவூர்ல பேசி டோட்டல் கதையை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சாம்ராஜ்யம் மட்டும் நம்ம பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி அவங்க பேசுனா அப்பா தாத்தா பேசுனா அதான் பேசிட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அசிங்கமான பேச்சுக்களை நீங்களும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அந்த இதை வம்சாவளியா கடத்தி கொண்டு பேசியிருக்கிறீங்க. இதுல என்ன பெரிய பெருமை, என்ன ஒரு இது அப்படின்றதுல என்னன்னா he is not able to accept the defeat. இன்னுமே நீங்க உங்க வீட்டுல உங்க அப்பா ஒரு பெரிய ராஜாவா இல்ல, ஒரு பெரிய அப்படியே ஒரு செல்வந்தர் உங்க கொட்டி கடந்து ஊழி செலவு பண்றது எப்படின்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் போய் இந்த 1 கோடி ரூபாய் சும்மா செலவு பண்ணிட்டு உங்க அப்பா சொன்னாரா? இல்ல, அப்படி கிடையாது. உங்க ஃபேமிலி சாதாரண நம்மளை போன்ற குடும்பத்துல இருந்து தான் நீங்க வரீங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க பண்ற ஒவ்வொரு செயலையுமே பெஸ்டா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு வேகம் இருக்கும். அந்த ஒரு வாழ்க்கையில ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, கரெக்டா சொன்னீங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனா இப்ப இவருக்கு எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் யாரு, அதுக்குதான் அந்த அடிக்கடி இது வருது. நான் கலைஞரின் பேரன், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மகன், அந்த லேபிள் வந்துட்டே இருக்கணும். கூட இருக்கவங்க வேற அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. 2ஆம் கலைஞர், இளைய கலைஞர். ஆமா இல்ல, நான் இளைய கலைஞர், ஆமா நான் இளைய நான் யார், அந்த ஒரு இதுலயே வாழ்ந்துட்டு இருந்தா உங்க ஓன் ஐடென்டிட்டி என்ன சார்? வாட் இஸ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி? அது 2 பேரும் தூக்கிட்டா என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. அது இல்லாம ஒரு அரசியல்வாதியாவது சூப்பரா செயல்பட்டு இருக்கீங்கன்னா அந்த தான் பார்த்தோம் என்ன பேசி வச்சிருக்கீங்க நீங்கன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு பேசவும் தெரியாது, எழுதி கொடுத்து பேச சொன்னா அதையும் பார்க்காம கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் மேல பேச தெரியாது. உங்க அப்பாவுடைய தாத்தாவுடைய பேரை வேற இன்னும் நல்லா அடிச்சு குழி தோண்டி புதைச்சு இன்னைக்கு ஒரு அரசியல் வச்சிருக்கீங்க. அதாவது சொல்லுவாங்க நிறைய, நான் ஏற்கனவே நம்ம வீடியோல சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ராஜாக்கள், மினிஸ்டர்ஸுங்க, அப்புறம் ஒரு பெரிய செல்வந்தர்கள், எல்லா ஃபீல்டு இருக்கிறவங்களும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த 3வது தலைமுறை தான் அதை அழிக்கிறதுனே வருவாங்களாமா. நிஜமா ஒருத்தர் செம்மையா வச்சிருப்பாராமா. அதாவது ஒன்னும் இல்லாத கட்டி கொண்டு ஒருத்தர் குண்டு கொடுப்பாராம். அவர் பையன் அதை அப்படியே அழகா எடுத்துட்டு போவாராம். அடுத்து வர ஒரு அதை அப்படியே இறக்குவாராம். இது எப்பவுமே வரலாறுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு வெளியே ஒரு போராட்டம் பண்றீங்க, இது பண்றீங்க, அது பண்றீங்க, இவ்வளவு குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட்? அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களால அட்லீஸ்ட் இந்த 2031 வரைக்கும் ஒரு மானமுள்ள எதிர்கட்சியாவது செயல்பட முடியுமா? ஒவ்வொரு இடங்கள்ல பேர் டேமேஜ். நீங்களே போறீங்க, நீங்களாவே ஒரு மீட்டிங் நடத்துறேன், ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு நீங்களா வாயை விட்டு நடத்துற. உங்களை யாரும் கூட்டு 1 to 1 வாங்க பேசலாம் கூட கூப்பிடல. நீங்களா சொன்னீங்க 3ஆம் தேதி நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. உங்க அப்பா வரவே இல்லை பாருங்க, தெளிவா அவர் வீட்டுல உட்காந்துட்டாரு. எதுக்கு இவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க, போங்கடா இப்படி விட்டாரு அவர். இவங்கெல்லாம் கிளம்பி வந்தாங்க, உட்காந்தாங்க, இவரா பேசினாரு. எல்லா கட்சியினாரும் எந்த கட்சியும் வரல, இவர் மட்டும் தான் உட்காந்துருந்தாரு. பேசிட்டு கடைசியில் அதில் அவரே ஒரு ஆப்பை தூக்கி சொருவிச்சு கிளம்பி போயிட்டார். இப்போ ஸோ ஹி இஸ் தேர் டு பர்டிகுலர்லி பிரிங் டவுன் டிஎம்கே. அவருடைய டாஸ்க் அதுதான். யாரோ ஒரு அசரீதியை ஒரு காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்குது, திமுகவை அழிச்சு ஒளி திமுக. டேடி எனக்கு யாரோ ஏதோ என் மைண்டுக்குள்ள சொல்லிட்டே இருக்கிறாங்க டேடி, அடிக்கடி காதுக்குள்ள கிறுக்கு கேட்குது. சிஎம் நினைக்கிறேன். இல்ல அவரை தான் சொல்ல மாட்டார். அவர் நீ போட்டி போடு, தைரியமா வா, நல்ல எதிரியா இருந்தான்னு சொல்லுவாரு அவர்.
இவங்க வந்து யாரும் அந்த அசரீரி காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே உள்ளே நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்க பிரஸ் மீட்ல கூட அதான் நடந்துச்சு சார். என்னது? உள்ள பிரஸ் மீட்டுக்காக எல்லாம் நிக்கிறாங்க. இப்போ டெம்ப்ளேட்டா நிப்பாங்கல்ல, நான் முன்னாடி நிக்கணும், நீங்க நோக்கணும் அப்படின்னு நிப்பாங்க இல்ல இல்லையா? அது சண்டைலாம் இருக்காது. இல்ல சண்டை அந்த அதுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஆமா நின்றுருக்காங்க. அவங்க தான் நிப்பாங்க. ஆமா அதுல ஒருத்தர் சொல்ற குட்டியா இருக்கலாம் முன்னாடி நில்லு, கொஞ்சம் உயரமா இருக்கலாம் பின்னாடி நிக்கலாம் செகண்ட் ரோல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. உடனே அரேஞ்ச் பண்ணும்போது அப்படியே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சேகர் பாபுவோட வராரு உதயநிதி அவர்கள். பிரஸ் மீட்டுக்கு சொல்றீங்க. ஆமா பிரஸ் மீட்டுக்கு சொல்றேன் சார். வராங்க வந்து நின்ன உடனே எவ்வளவு நாள் தான் சேகர் பாபு முன்னாடி நிப்பாரு, இப்ப நில்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோன்னே மைக் ஐயோ மைக்கு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டாரு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. கரெக்டா அவங்க வந்தாங்க. ஏவாவேலு முன்னாடி இருந்தாரு. ஏன்னா KN இன்னைக்கு டியூட்டிலேருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. அவர் இன்னைக்கு வரவே இல்லைன்னு தெரியல. ஏவாவேலு தான் ஃபர்ஸ்ட் பக்கத்துல நின்னாரு. அப்படியே முன்னாடி வந்து 3rd ரோல நின்ட்டாரு சேகர் பாபு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு சார். அப்புறம் முன்னாடி போக முடியல, பின்னாடியும் போக முடியல, சைட்ல அப்படியே போயிட்டு வெளில போயிட்டாரு சார். அவரு ஏதோ வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. இல்ல அதெல்லாம் இல்ல, லேட்டா வந்தா இதான் நிலைமை போல இருக்குது, இவங்க ஃப்ரண்ட் ரோ சீட்டை பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருப்பாரு. ஆனா இப்ப பாருங்க உள்ளுக்குள்ள நடக்கிறது மைக்ல வேற ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த பல நியூஸ் சேனல் எடுத்து போட்டுருப்பாங்க. ஏரோ மார்க் போட்டு ரவுண்டு போட்டு பிஜிஎம்லாம் போட்டு திரும்ப திரும்ப அதையே போட்டு லூப்ல அடிச்சு நவுத்தி நேரம் இப்ப வீடியோ பார்த்து சேகர் பாபு முடிவு பண்ணிருப்பாரு. ஓ அப்ப உள்ளுக்குள்ள இருக்கீங்க, நான் இருக்கவே கூடாது இந்த இடத்துல, நீ எனக்கு அகேன்ஸ்டா ஒரு டீம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப அந்த எம்எல்ஏ வேற பிடிச்சிருப்பாரு. அந்த எம்எல்ஏ கொஞ்சம் சாதாரண எம்எல்ஏவா இருந்தாலும் பிடிச்சி கூப்பிட்டு கேட்டு நினைக்கிறேன், என்ன அது என்ன கணக்கு அப்படின்ட்டு பார்த்து உள்ள வந்துட்டேன். உடனே பேசினா போதும், உடனே குறுக்க வந்துடுறான் எங்கேயாவது. இப்ப ஒண்ணு நடந்திருக்குது ரைட்டு. சேகர் பாபு நோட் பண்ணிருப்பாரு, கரை வச்சிருப்பாரு இப்ப அந்த எம்எல்ஏ. எடப்பாடி அவர்களும் இன்னைக்கு சார் அன்னைக்கு பண்ணார்ல 2022ல பண்ணது திரும்ப 2026ல அதே மாதிரி இப்ப சொல்ல மாட்டீங்க. அப்பயாவது கொஞ்சம் ஐயோ சாரி அப்படின்னு பண்ணாரு. இப்போ உள்ள டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. ஏன் சொல்ல மாட்டீங்களாப்பா, என்ன திருப்பி சட்டமன்றத்துல வேற பேசுவாரா? என்னங்க சொல்றதுக்கு இருக்குது எனக்கு. இவர் இங்க நிக்கிறது உதயநிதி ஸ்டாலினுடைய டிஃபெண்டர் காரு, அங்க நிக்கிறது உங்களுக்கு இனோவா காரு. டிஃபெண்டருக்கும் இனோவாக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒருவேளை ஒரு டிஃபெண்டர் வச்சிருப்பாரு, வீட்டுல வச்சிருப்பாரு, அப்படி ஏகப்பட்ட கார் வச்சிருக்கீங்க போல நீங்க. அவரு கட்சியவே டிஃபெண்ட் பண்ண தெரியாது. அவர் எங்கெங்க உட்காந்து இந்த கார் எல்லாம் டிஃபெண்டர் கார் வச்சிருக்கு. அவர் விவசாயி மகன், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அதான் இருக்கு. ஓகே சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம அந்த முந்தா நேற்று நடந்ததுக்கு வருவோம் சார். அந்த அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க, விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படியே சொல்லலாம். விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாங்க சார். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த விசாரணை முடித்து என்ன கேட்டாங்க எது கேட்டாங்க எல்லாம் தெரியும். வெளியில் வந்த பின்னாடி அவருக்கு ஒரு மரியாதை மாலை பட்டாசு வெடிப்பு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க சார். உதயநிதி அவர்கள் வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்க. ஏன்னா நேஷனல் டிவி வரையும் காரி துப்புனாங்க அந்த விஷயத்த. என்ன மாதிரி விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. வெளில வந்த உடனே வந்து அந்த மாலை போடுறது, மரியாதை பண்ணுறது, அதெல்லாம் வந்து இப்படி ஒருத்தருக்கு பண்ணணுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாரு பாலிடிக்ஸில். இதில் மட்டுமா பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாரு? என்னங்க எல்லாத்தையும் தான் அவர் செட் பண்ணுறாரு. அவர் ஒரு டாஸ்கில் தான் இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அதில் மேல்பட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு அவர் ஏற்றி விடுறதா கூட இருக்கிற இந்த ஒரு 3 பேர் 4 பேர், நீ தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி, நீங்க பண்ணலாம், இதெல்லாம் யாரு பண்ணுவா, தாத்தாக்கு அப்புறம் இதெல்லாம் உங்க அப்பா ஒழுங்காவே பண்ணல. ஆக்சுவலா சொல்லணும்னா நீங்க தான் இதை வந்து லெகசி எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. என்ன அங்கிள் சொல்றீங்க நீங்க? ஆமா தம்பி, ஏதாவது ஒரு பொம்பளை கேஸ்லயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி மாட்ட வேணாமா நம்ம, அப்பதானே ஒரு கெத்து. ஆமா கெத்துன்னு வர சொல்றீங்க, கெத்து கெத்து பார்க்கலாம். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை மைண்ட்ல ஒரு ஓட விட்டு ஆதிசிராஜ் பாட்டை கேட்டு அழகா போயிட்டு ஒரு வசனத்தை பேசி மாட்டிட்டு வந்துடுறாரு. அப்ப இதை நீங்க கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு திமுக இருக்குது அப்படின்னா, திமுக கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ் ஆயிருக்குது இன்னைக்கு நேஷனல் மீடியால இருந்து உள்ள இருக்கிற மக்கள் வரைக்குமே. இவங்க எத்தனை வருஷம் இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க குறுக்க வந்தாங்களே அன்னைக்கு, மரியா காம்ரேடு ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து கல்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கூட ஒரு வீடியோ ஹீரோ வர்ஷிப் கல்ட் மைண்ட் செட்லாம் இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மண்ணாங்கட்டிக்கு பேர் என்னதுன்னு கேட்கறேன். அதேதான், இந்த மண்ணாங்கட்டிக்கு பேரு கல்ட் மைண்ட் செட்டா இல்லையா? அப்ப அவங்க சொன்னதை நம்ம ஏஐலே போட்டு கேட்டோம், கூகுள்ல என்னன்னு நமக்கு ஒன்றும் பெரிய இங்கிலீஷ் தெரியாது, அக்காவுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. போட்டு கேட்டால் அது சொல்லுது இந்த மாதிரி வந்து குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக ஒருத்தரை ஹீரோ வர்ஷிப் பண்ணி அவர் சொல்றது தான் கரெக்டுன்னு சுற்றி இருக்கிற எதையுமே உண்மையை நம்பாம அப்படியே பின்னாடி ஆட்டு மந்த மாதிரி போறதுக்கு தான் கல்ட் மைண்ட் செட்டுங்கிறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஸ்டாலின் அவர்களோட துதியை பாடுறீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட துதி பாடுறதை விடுங்க பூவிழி, என்ன கேவலமான ஒரு பேச்சு. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணி சப்பக்கட்டு கட்டி வீட்டுல இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வண்டி கட்டி இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அவர் பின்னாடி போயிட்டு தஞ்சாவூர் திரும்ப வந்துட்டு இதுல ஒருத்தர்
ஒரு ட்வீட் இன்ஸ்டால ஃபோட்டோ போடுறாரு. ஓகே. ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலினோட பாட்டை பேக்ரவுண்டில் போட்டு விட்டு, இல்லை அந்த பாட்டு கூட இல்லை, அந்த ஆகாயம் போக அந்த பாட்டு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டை ஒன்று பேக்ரவுண்டில் போட விட்டு என்ன ஃபோட்டோஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட அடி வாங்கின ஃபோட்டோ. அடிங்க சார், என்ன அடிங்க அடிங்க அப்படி அடி வாங்கின ஃபோட்டோஸு. அவரை வேனில் ஏற்றும் போது, போலீஸ் வேனில் ஏற்றும் போது அப்புறம் கை தூக்கி அந்த கை தூக்குற அந்த ஒரு போஸ். நிஜமாவே அவரை ஏற்றும் போது அவர் போராடுவோம் அப்படின்னு சொல்லி கை தூக்கும் போது அப்போ ஒரு ஃபோட்டோ அடிச்சு, அப்புறம் வந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி இனிமேலாம் இந்த கையெழுத்து போடுவாங்களே, அந்த கையெழுத்து போடுறது. போலீஸ்காரர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, கையெழுத்த போடு. இருங்க சார், அங்கே ஃபோட்டோக்கு பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பெரிய காவியம் எழுதுறாரு. அதில் கேப்ஷன் என்ன தெரியுமா சார்? என் முதல் வழக்கு என் அண்ணனுக்கு, ஜெய் உதய் ஏதோ சம்திங், ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. ஸ்டாண்ட் வித் உதயண்ணா முதல் முறையாக எங்கள் அண்ணனுக்காக போராடி, முதல் வழக்கு எங்கள் அண்ணனுக்காக. இதை நான் எங்கே போய் சொல்லி, இது இவங்க இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸுங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தாவேக்காலேருந்து ஆரம்பித்து நாம் தமிழர்லேருந்து எல்லா புதுசாக வர கட்சிங்களையும் இவங்களாம் தற்கூரி, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்கெல்லாம் வேஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீ 75 வருஷமாக நீ கற்றுக்கிட்டதெல்லாம் ஒருத்தன் பொம்பளைங்களை பற்றி அசிங்கமாக பேசுனாங்கன்னா அவங்க பின்னாடியே கண்மூடித்தனமாக போய் நின்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பல்ல காட்டிக்கிட்டு வீடியோ எடுத்து போடணும். இதில் இந்த யூடியூபருங்கிற சிலங்களாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த பீஸுங்கெல்லாம் பார்த்தா இந்த நான் தான் சொல்கிறேன்ல, நிஜமாகவே இந்த தாவேக்கான்ற ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னாடி வெறும் பாஜக எதிர்ப்புங்கிறத வச்சுமே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த இந்த திமுக இன்னைக்கு தாவேக்கா வந்ததுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ இப்படித்தான் போல. ஏன்னா இப்போ பீப்புளுக்கு வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் மிக கை ஓங்கி இருக்கிற ஒரு விஷயம். அதை பார்க்கும்போது திமுக பண்ணுற தப்பு நம்ம யாருக்குமே இத்தனால கண்ணுக்கு தெரியாமல் நம்ம அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு சரி ஆமாம் கரெக்ட் அதை கண்டு காணாமல் விட்டுட்டோம். இன்னைக்கு ஃபுல் பாலிடிக்ஸை கவனிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருமே, நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, 100 பேரில் 15 பேர் தான் அரசியல் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 100ல் 70-75 பேர் அரசியல் பார்க்குறாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ புதுசாக உள்ள வந்த அந்த 60 பேருமே கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையும் பார்க்குறானுங்க. இது இங்கே இப்படி, இது அங்கே அப்படி, அது இங்கே இப்படி, இது இங்கே இப்படி, ஓகே ரைட் எல்லாத்தையும் பார்க்குறானுங்க. அதில் சரி எது தப்புதுன்றது எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க போது திமுக பக்கம் எதை பார்த்தா எல்லாமே தப்பா தெரியுது. ஆனா இதுல சரி எது தப்பு எது எல்லாமே தப்பு தாண்டா இதுல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அரசியல் அவங்க பண்றாங்கன்றது நீங்க நல்லா அழகா எக்ஸ்போஸ் ஆரம்பிக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்க ஒரு இளைய தலைமுறையா இருந்துகிட்டு, என் தலைவருக்காக முதல் முறையாக நான் அடி வாங்கி போலீஸிடம் உதை வாங்கி சென்ற போது, உதயண்ணாக்காக வாங்கிய உதை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு போட்டோ போஸ்ட் போடுற அப்படின்னா என்ன பிரச்சனைக்காக அவர் போனாரு? ஜென்சி டிஎம்கேல அந்த ஆர்ஜே சரண் இருக்காருல்ல சார், அவர் அந்த போஸ்ட் போட்டிருந்தாரு. இப்போ இந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவர் அரெஸ்ட் ஆனார்ல சார், ஜூலை 4ஆம் தேதி தானே அவரை அந்த இதில் அரெஸ்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் டேட் சிஎம் சார்ன்னு போட்டிருக்கு. ஜூலை 4 இது வந்து அரெஸ்ட் பண்ண ஆகஸ்ட் 4. அந்த பையன் அவ்வளவுதான் முடிஞ்சு எங்க அண்ணனை வெளியே எடுத்து வந்துட்டோம் அப்படி இப்படின்னு. அதுக்கு இந்த அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அங்கிள், ஏய் அறகுறை அறவேக்காடு நீ அந்த அங்கிள் பேஸ் ஞாபகம் வந்தாலே செம்ம இதா இருக்கு. நீ சும்மா போன பிரியாணிக்கும் நீ என்னத்த உங்க அண்ணனை கூட்டு வந்த, நீயா போய் உங்க அண்ணனை கூட்டு வந்த, இவனுங்களை வச்சுக்கிட்டு அதை வேற போட்டோ வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி வந்து அடுத்த நாளே வந்துருச்சு. இந்த மாதிரி இவ்வளவு டப்பாவா சோறு பிரியாணி எல்லாம் போகுது வருது, இதை வாங்கிக்கிட்டு இவனுங்க கூட்டமா போறானுங்க வரானுங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு அரசியலை பண்ற நீங்க எப்படி இந்த திமுக காரணங்கள்லாம் வந்துட்டு என்னமோ மற்ற எல்லாரையுமே முட்டாளா ஒரு ஒரு பாவிச்சு பேசுறது, பின்னாடி பார்த்து புக் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு கல்ட் மைண்ட் செட். அக்கா கல்ட் மைண்ட் செட்டுங்கிறது எப்போ வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் 1900 உங்க கதையெல்லாம் விடுங்க, நீங்களே கல்ட் மைண்ட் செட் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன கல்ட் மைண்ட் செட் பத்தி பேசுறீங்க? தாவேக்கால இருக்கிறவன் கல்ட் மைண்ட் செட் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், நம்ம இந்த சேனல்ல உட்காந்து இத்தனை நாளா வீடியோ போட்டுருக்கோம், திமுக இருக்கிற எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டுறோம், நல்லா வச்சு அவங்களை செய்யறோம். ஆனா அதே நேரத்துல தாவேக்கா தரப்புல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது வரைக்கும் விரல விட்டு என்ன முடியும், அடுத்து கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவே போட முடியும். இத்தனை விஷயங்கள்ல தாவேக்கா மேல இருக்கிற தவறுகளை சொல்லியிருக்கிறோம். நீங்க நாளைக்கு அதிமுகவுல இருந்து வந்தவங்களை அமைச்சராக்குனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த செங்கல்பட்டுல இருக்கிறவர் வந்து நீங்க கூட்டு போனது சூப்பர்னு சொல்லியிருக்கிறோம். அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல சொன்னோம், இந்த மாதிரி அவர் பண்ணிக்கிற அப்படின்னா வந்து நடவடிக்கை எடுக்கணும், நம்ம அடுத்த வீடியோ போறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம நம்புவோம் அப்படின்னு சொன்னோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வரோம். உங்களால தைரியமா இந்த யூடியூப் சேனல்ல டிஎம்கேக்கா வீடியோ போடுறோம், எவனாவது ஒருத்தனாவது 10 நிமிஷம் பிரயோஜனமா வீடியோ போடுறீங்க, இத்தனை பேர் இருக்கானுங்களே, ஒருத்தனாவது ஆமா ஒரு உதயண்ணா பேசுனது இது தப்பு தான், இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து இது பண்ணி தான் ஆகணும் எவனா ஒருத்தன் சொன்னானா?
இது என்னமோ தஞ்சாவூர் பயலுகடா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ. சில ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்களா டிஎம்கேவா பேசுவாங்கல்ல சார், அது அவ்வளோ மோசமான வார்த்தைகளா அவர் பேசியிருந்தாரு அப்படின்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் காலையில் போட்டு தானே இருக்காங்க, எதுலையாவது பீப் போட்டிருந்தாங்களா? இல்லை அப்படி என்னங்க அவர் சொல்லிட்டாரு, அப்படிலாம் சொல்றாங்க சார். அது ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், சிம்பிள். இவங்களாம் இவ்வளோ முட்டு கொடுக்குறானுங்க அப்படின்னா நேஷனல் மீடியாவில் அவனுங்க உட்காந்து கேள்வி கேட்கும் போதோ இல்லை நம்ம நியூஸ் சேனலில் உட்காந்து கேள்வி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் டக்குன்னு அப்படியே இன்னொரு கட்சியிலேருந்து இருக்கிறவங்க அந்த பக்கம் திரும்பி அவரை பார்த்து என்னங்க நேத்து உங்களுக்கும் உங்களுடைய அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே உதயநிதி கேட்டதை அவர்கிட்ட கேட்கணும். இதை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்றது தான் என்னோட கேள்வி. அதான் அவரே கேட்டார், உங்க வீட்டுல எல்லாம் போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்ற நானு. இவங்க அப்படி சொன்னதானே என்ன இது என்னன்றாங்க, அப்படியே கேட்டுருணும் டக்குன்னு திரும்பி என்ன சார் நேத்து உங்களுடைய வீட்டுல அப்படின்னு கேட்டுருணும். இப்படி கேட்டா அப்போ எந்திரிச்சு வருவாங்க பாரு. அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் ஆச்சு. அக்கா ஒருத்தங்க காயத்ரி ரகுராம் ஒரு அக்கா சுத்தின்னு இருக்கிறாங்க. அக்கா வந்து ட்விட்டர்ல ஒரு அக்கா பேசுனாங்க, என்ன இது வந்து இதை தான் வந்து அப்படி ஒன்றும் தெரியல, பெண்ணியவாதிகளும் இந்த பெண்ணியத்தை வச்சு தேவையில்லாம அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒருத்தன் ரிப்ளை கமெண்ட்ல டக்குன்னு என்ன பண்ணிட்டான்னா அவர் உதயநிதி என்ன சொன்னாரோ அதை அப்படியே இந்த அம்மாவை பார்த்து சொல்லிட்டான். அவன் பண்ணது தப்பு அவன் சொல்லிட்டான். ஏன்னா இப்பயாவது உங்களுக்கு இது புரியுதான்றதுக்காக அந்த பையன் அப்படி சொல்லிட்டான். சொன்ன உடனே ஏய் இந்த மாதிரி ஆளதாண்டா ஜெயிலில் தூக்கி போடணும்னு அந்த அக்கா ரிப்ளை போடுறாங்க. போட்ட உடனே இதைத்தான் இவ்வளோ நேரம் கரெக்டாக சொன்னேன் உங்களுக்கு புரியல, இப்போ இப்படி சொன்னோன்னே புரிஞ்சு போச்சுன்னு கீழே மீம் போட்டுருக்கானுங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், அது என்ன உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்த பொம்பளைங்க வந்தால் தக்காளி சட்னியா? இதில் சில புறம்போக்குங்க சுற்றி இருக்குதுங்க. அந்த புறம்போக்குங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பழைய வீடியோ எடுத்து போடுறது. இப்போ சுச்சி மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசின வீடியோவை அந்த புறம்போக்குங்க இப்போ எடுத்து போடுதுங்க. என்ன அப்படின்னா த்ரிஷா அவர்களுடைய கேரக்டர் பற்றி சுச்சி அவர்கள் பேசின வீடியோ எதை எடுத்து நீ எந்த டைமில் போடுற? அப்போ உன்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா வந்து உன் கண்ணுக்கு இந்த மாதிரி ஆம்பளைங்க புத்திக்கு உன் கண்ணுலேருந்து பார்க்கும்போது நான் சூஸ் பண்ணுற லேடிஸுங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டீசென்டானவங்கப்பா, இவங்கெல்லாம் வந்து இவங்களோட லாங்குவேஜ் இவங்கெல்லாம் பத்தினி, இப்படித்தானே இவங்க பேசுவானுங்க, இவங்கெல்லாம் பத்தினி, இவங்கெல்லாம் இப்படி. இது என்ன மைண்ட்? எந்த பொண்ணா நீ யாரா சொல்றதுக்கு? ஒரு பொண்ணுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நீ யாரு? அப்படி சர்டிபிகேட் கொடுத்து ஒரு லிஸ்ட் வச்சு இவங்களெல்லாம் இப்படி பேசலாம் இவங்களெல்லாம் இப்படி பேசக்கூடாது. இது என்னங்க கேவலமான ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. அப்ப இது மாதிரி ஒரு லிஸ்ட்ல ஆம்பளைங்களோட சேர்ந்து இந்த பொம்பளைங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அது மாதிரிதான் காயத்ரி ரகுராம் அக்கா பேசினாங்க. உதயநிதி அண்ணன் சொன்னது அப்படியே ஒருத்தன் கேட்டான், உன்னைய ஜெயில தூக்கி போடணும்டா அப்படின்னு. ஓ இப்போ வருதா காக்கும் உங்களுக்கு அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் போழி, இந்த மாதிரிலாம் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் வாழ்க்கையில் ஃபேமஸ் ஆகணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு என் ஊரில் இருக்கிற என் வீட்டில் இருக்கிற வேலை பார்க்குற உங்களை மாதிரி பெண்களெல்லாம் தப்பாக பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் பேசினா பெரிய ஆள் ஆகிடலாம் உங்களுக்கு. நான் நேராக அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா நேராக ஃபஸ்ட்டு போய் திமுகவில் ஒரு மெம்பர்ஷிப் வாங்க போகிறேன். ஓகே, திமுகவில் போய் ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்துட போகிறேன். அப்புறம் மைக் எடுக்கிறேன். இதே மாதிரி மைக் எதுக்கு, நம்ம சேனல் தான் இருக்குது, சேனலில் வரேன், கேமராவில் ஆன் லைவில் உங்களை பார்த்து அசிங்கமாக திட்ட போகிறேன். என்ன சொல்கிறீங்க? என் பக்கம் திமுக என் பின்னாடி வந்து நிற்கும். என்னடா பேசிட்டாரு இப்போ தப்பா நம்ம பாலா? ஏன்னா 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. இப்போ கட்சி விட்டு கட்சி மாதிரி இப்போ தாவேக்கால இருந்து இப்போ திமுக சார்பா பேச ஆரம்பிச்சிட்டான். தாவேக்கா நல்லது பண்ணா கெட்டது பண்ணா பேசுவான். இப்போ திமுக நல்லதே பண்ணாலும் கெட்டதே பண்ணாலும் நல்லதுன்னு மட்டும் பேசுவான். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என் பக்கம் மோரட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் ஃபேமஸாக ஆல் ஓவர் இந்தியாவில் இதாகிடுவேன். அப்புறம் என்னை தூக்கிட்டு போய் செங்கிப்பட்டி ஸ்டேஷனில் வைப்பாங்க. வெளியே வரும்போது ஒரு அம்மா அவங்க குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு உடனே அந்த கையால் உங்களை திட்டிட்டு போன கேவலமான அந்த வாயால் நான் அந்த குழந்தைக்கு ஒரு பேரை வச்சுட்டு அப்படியே கிளம்பி எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு மாலை மரியாதையோடு திருச்சி ஏர்போர்ட்டில் கிளம்பி அப்புறம் அப்படி வந்து உட்காந்துருவேன். நான் இதான் என்னுடைய க்ரோத்துக்கு நான் வந்து ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ பாருங்க எப்படி பெரிய ஆளை மாசாய் காட்டுறேன் பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி தவறான முன்னுதாரணங்களை வந்து யாரும் எடுக்கக்கூடாது. இப்போ அப்படிதானே இருக்குது. இப்போ அப்படிதானே இருக்கு. இப்போ அப்படி பண்ணால் இப்படி ஆயிடலாம் போல இருக்குது. அப்போ நான் இந்த மாதிரிலாம் பேசினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போ இன்னைக்கு விஷால் கிஷோர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு உடனே என்னடா அது பாலா நல்லா கரெக்டாக தானே பேசுறாரு, இந்த பூவுலிக்கு தான் அறிவில்லை போல தேவையில்லாம ஏதாவது பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மவுண்ட் ரோட்ல போயிட்டு அங்கே படுத்துருவாங்க. 2 பேரும் படுத்துருவாங்க. போராடுவோம் பாலா ஒரு கேவலமான புறம்போக்கு இருந்தாலும் அவன் வெளியே வரும் முறை நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்காக குரல் கொடுப்பாங்க. பஸ்ஸுக்கு முன்னாடி படுத்துருவாங்க 2 பேரும். என்ன விஷால் படுக்க மாட்டீங்களா? கஷ்டமா படுங்க. என்னங்க அப்போ அப்படிதான் இருக்கணும். வந்து படுத்துட்டு அப்படியே வந்து போராடுவோம் சொல்லிட்டு மவுண்ட் ரோட மறிச்சிடணும், செங்கல்பட்டை செதைச்சிடணும். அப்படியே தமிழ்நாடே 2 பேர் அவ்வளவுதான். அது 2 பேர் 2000 பேர் ஆயிடுவாங்க. ஏன்னா கட்சி இருக்குல்ல இப்போ நம்ம கிட்ட, சும்மா கிடையாதுங்க. மாவட்டத்துக்கு மாவட்டம் ஃபோன் பண்ணி காட்டுறேன், நான் பாக்குறியா? ஊருக்கு ஊர் ட்ரெயின்ல 100 கம்பார்ட்மெண்ட்டுக்கு 300 பேர் இறக்கி காட்டுறேன், பாக்குறியா? அப்படின்ற மாதிரி வந்து அந்த கட்சியுடைய பவரை காட்டி இது மாதிரிலாம் இருந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே இந்த நாடு கெட்டு போய் கிடக்குது.
இதுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி பிக்காலியா கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்பதான் திரும்பி ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். இப்ப எல்லாம் அப்படி திரும்பி இந்த பக்கமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் தமிழ்நாடு நீங்க நினைச்சு பாருங்க. இவரெல்லாம் வந்து 75 வருஷ கட்சி, கலைஞரின் பேரை எல்ஓபி வேற இப்போ எல்ஓபி வேற. எனக்கு தெரிஞ்சு வந்து நிஜமாவே அவருக்கு முந்தா நேத்து தான் அவர் கரெக்டான எல்ஓபி. ஆமா உண்மையாவே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் பண்ண வேலைக்கு சட்டத்துல இடம் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அவருக்கு எல்ஓபி போட்டுருக்கணும். அன்னைக்கு அவருக்கான மாச சம்பளத்துல ஒரு நாள் காசு புடிச்சிடணும். எல்ஓபி போட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு சரியான எல்ஓபியா இல்லாதனால உங்களுக்கு நீங்க நாங்க போடுற ஒரு எல்ஓபி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சம்பளத்தை புடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சட்டத்துல எனக்கு தெரியல. டிஎன் பட்ஜெட்ல வந்து ஒரு சில திட்டங்கள்ல வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்கே. ஏன் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க திட்டங்கள்லாம் அப்படி கிடையாது, இதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல இருந்த திட்டங்கள் அப்படி கிடையாது, இப்போ அப்படி இருக்கே. அது நாங்க பட்ஜெட்ல சொல்ல மாட்டோம், ஆனா செய்வோம். அது திமுக சொல்லிட்டு செய்வோம், அது தாவேகா. அதுதான் சிம்பிள் என்னுடைய பதில். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து உருட்டுவாங்க. இப்போ வந்துட்டு பாஜகவை அப்படியே எடுத்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாஜக போல வந்து பிரைவேட்டைஸ் ஆகுது எல்லாமே. ஐயா நீங்க பண்ண பிரைவேட்டைஸ் கிளியர்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐயா மக்களை முட்டாளாவே நினைக்கிறது, முட்டாளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறது, எதை சொன்னாலும் நம்புவாங்க அப்படிங்கிறது வேற. அப்ப நம்மள மாதிரி ஒரு 4 சேனல் எதுக்கு இருக்கிறோம்? நீங்க பேசுற பொய்யெல்லாம் எடுத்து அது இல்ல இதுதாங்க உண்மைன்னு எடுத்து காட்டுறதே நாங்க இருக்கோம் இங்க. இப்ப நம்மளை மீறி நம்மள மாதிரி இருக்கிற இந்த ஒரு 4-10 சேனல்ல தாண்டி உண்மை பேசணும்னு இந்த நாட்டுல உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒரு 100 பேர் 1000 பேரை தாண்டி உங்களுடைய பொய்கள்லாம் இன்னைக்கு போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருமா? சேர மாட்டேங்குது, அடிச்சு விட்டுறானுங்களே உடனே. இந்த மேட்டர்லயே நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடியே பிரைவேட் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குதுங்கிறதுமே இருக்குது. இப்ப நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. எஸ்சிடிசி இந்த இதுல போது பாருங்க, சென்னைக்குள்ள இருக்கிற எம்டிசி. அந்த எம்டிசில இருக்கிறதே இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அந்த பிரைவேட் கம்பெனி கிட்ட கொடுத்து அவங்க தான் வந்துட்டு கண்டக்டர் போடுறதுல இருந்து பஸ் டிரைவர்ல இருந்து பஸ்ல இருந்து எல்லாமே அவங்க தான் பாத்துப்பாங்க. வர காசுல இருந்து மட்டும் இவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி தானே ஒரு சிஸ்டம் இதுக்கு முன்னாடி ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப எங்க இருந்து வந்துச்சு இந்த சுவிட்ச் பஸ், இந்த இவி பஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இப்படிதான் கொண்டு வந்தாங்க. நம்ம சேனல்ல வீடியோவை பார்த்துட்டு அந்த பிரைவேடைசேஷன், இந்த பஸ் ஊழல் அது இதுன்னு டாக்டர் ராஜசேகர் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம சேனலுக்கு என் நம்பருக்கே ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு, பிரதர் நீங்க வந்து இந்த நிறைய இந்த ஊழியர்கள் லேபர் பத்திலாம் பேசியிருந்தீங்க, பிரைவேட் லேபர் பப்ளிக் லேபர் இவங்கெல்லாம் பத்தி பேசியிருந்தீங்க. நீங்க அதுல வந்து ஒரு விஷயம் தப்பா சொல்லிட்டீங்க. கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்க வந்துட்டு மற்றவங்க நாம அதை பத்தி பேசியிருந்தோம். நம்ம ஒன்று வீடியோல நம்ம பேசின வீடியோ தான் அப்படி சொல்லியிருந்தார். நாங்க வந்து இல்ல நாங்களாம் வந்து பிரைவேட் தான், நாங்களாம் வந்து ஓட்டுறது தான் கவர்மெண்ட் பஸ், பட் இருந்தாலுமே நாங்களாம் வந்துட்டு பிரைவேட் தான், டெண்டர் கான்ட்ராக்ட்ல தான் நாங்க ஓட்டிட்டு இருக்கிறோம். எங்களுக்குலாம் வந்துட்டு இது கவர்மெண்ட் சம்பளமோ நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, அது என்ன சொல்றது பென்ஷன் அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, நாங்க வந்து பிரைவேட் எம்ப்ளாயி மாதிரி தான், எங்களை பத்திலாம் வந்து அடுத்த வீடியோல பேசி விடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. இவர் எந்த ஆட்சி காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல வண்டி ஓட்டினவர் எனக்கு இப்ப போன் பண்றாரு, ஆட்சியில ஓட்டினவர் தான் போன் பண்ணிருக்காரு. அப்ப எங்க இருந்து வந்துச்சு திடீர்னு பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பிபிபி? இந்த பிபிபி எல்லாம் நீங்க ஊதுன பிபிபி தான். இப்போ என்னமோ வந்து புதுசா இந்த பிபிபி நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னீங்க. வாயில வச்சு நீங்க ஒரு வாரமா ஊதிக்கிட்டே இருங்க, லாலிபப் சப்பிக்கிட்டே இருங்க, உங்க ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாங்கி கொடுப்பாரு, நாங்க ஜாலியா இங்க உட்காந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ தெரியல, சம்பந்தமே இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக்குக்கும் இந்த வீடியோக்கும் அந்த டயலாக்கு சம்பந்தமே இல்லை. ஆனாலும் எனக்கு இப்ப அந்த ஒரு டயலாக போட்டு பார்க்கணும் போல தோணுது. என்ன டயலாக் சார்? லாலிபப் அந்த மாதிரி ரைட்டா? ஸோ அவங்க பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் எப்படி பயன்படுத்தினாங்க, இப்போ எப்படி பயன்படுத்தப்படுது, அதுக்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில்டான டாபிக். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்களே அந்த துறை ரீதியான செக்ரட்டரி அவர்களே வந்து அழகா வந்துட்டு விவரமா சொல்லியிருக்காரு என்ன விஷயங்கிறத. அதுல 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அது அவர் சொன்ன வீடியோ யாராவது பார்க்காம இருந்திருந்தா, ஒன்று முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு 10,000 பெட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல், இப்போ என்ன இவங்க சொல்லியிருக்காங்க, ஹாஸ்டல் டிஎன் சுடர் வருது, ஹாஸ்டல் நிறைய கட்ட போறாங்க, 200 ஹாஸ்டல்ல 1,00,000 பெட்டுங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ அதுக்கு அவர் எக்ஸாம்பிளா சொல்லி என்ன சொல்றாரு, 1,00,000 பெட் இருக்கக்கூடிய அளவுக்கு இத்தனை ஹாஸ்டல்ஸ் 200 ஹாஸ்டலை வந்து மொத்தமா நாங்க கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் அது கட்டணும், கவர்மெண்ட் எல்லாத்தையும் மொத்தமா இந்த ஸ்கீம் கட்டுறதுல இருந்து அதுக்கு ஆளுங்களை போடுறது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட பணம் இருக்கணும். நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லை. பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோமா? அப்ப இந்த கடன் யார் கொடுப்பா? இந்த பேங்க் கொடுக்கும், வேர்ல்டு பேங்க் கொடுக்கும், அவங்க யாராவது கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல இருந்து. இப்போ இவங்கெல்லாம் கொடுக்கணும்னா நம்ம முதல்ல வருமானத்தை ஓரளவுக்கு அது காட்டணும். இப்போ இவங்க தான் புதுசா வந்திருக்கிறாங்க. என்ன எப்படி இருக்குது உங்களுக்கு, நாங்க 2 கோடி ரூபாய் லோன் கொடுக்குறோம், என்ன வச்சிருக்கீங்க நீங்க? திமுக விட்டுட்டு போன மிச்சம் மீதியை வச்சிருக்கோம் ஐயா, எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு இப்போ சொன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது வேற, நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வேர்ல்டு பேங்க் வரைக்கும் எங்க போனீங்கனாலும் திமுக உடைய பவர் மாசம் அங்க இருக்கும். நீங்க அங்க போயிட்டு we are coming from TN அப்படினால அவன் ஓடிடுவான்.
அளவுறா சாமி அப்படின்ட்டு ஓடுவான். கொடுத்து கொடுத்து சலிச்சு போச்சு கம் மேன் கம் வி ஆர் நியூ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதில் இருக்கிற ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. உங்களை நம்பி கொடுக்க மாட்டான்ற ரேஞ்சுக்கு இப்போ சிச்சுவேஷன் இருக்குது. ஆமா. இப்போ கவர்மெண்ட் அந்த 1 லட்சம் பெட்டுக்கு வாங்க முடியாத காசை ஒரு பிரைவேட்டு போயிட்டு சார் ஐ எம் ஆன் டெண்டர் வித் த கவர்மெண்ட் எனக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்குறாங்க ஒரு 1 லட்சம் பெட்டு கட்ட சொல்லி. நான் தான் ப்ரைவேட் கம்பெனி, என்னோட ஈக்விட்டி தெரியும், உங்கள் ஷேர்ஸ் தெரியும், நான் யார் என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் கிவ் மீ லோன் அப்படின்னா கிங் ஃபிஷர் ஏர்லைன்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா லோனு, அந்த மாதிரி ப்ரைவேட் ஆளுங்க போனாங்கன்னா தூக்கி கொடுப்பானுங்க லோன். சார் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த லோனை வாங்க முடியும், அவனால ஈஸியாக கட்ட முடியும். இப்போ இதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்லேருந்து வர காசுலேருந்து ஆரம்பித்து அந்த ரெவென்யூ பார்க்குற வேலைகளை பார்க்குறது நம்ம ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து இவங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது ஒரு பஸ்ஸை ரிப்பேர் பண்ணுறது சரி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஃபங்க்ஷனிங் எல்லாமே ப்ரைவேட் தான் பார்த்துக்குது அப்படின்ற சிஸ்டத்தை இதை கொண்டு வந்துட்டாங்க. அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, சைலண்டாக வச்சுட்டு இருப்பாங்க. நம்மளை மாதிரி யாராவது சொன்னாதான் ஏதோ அப்படின்னு மக்கள் வாயை புழப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை. இப்போ இவங்க ஓப்பனாக அதை டிக்ளேர் பண்ணுறாங்க, PPP பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ப்ரைவேட் வந்து இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிடும், அதுலேருந்து ஒரு இந்த வேலைகளை மட்டும் பப்ளிக் பண்ணும் கவர்மெண்ட் பாடி, அதுலேருந்து வர காசில் இவ்வளோ பிரிச்சுப்போம் எடுத்து போனாங்க, இவ்வளோதான் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனையாமா இப்போ உங்களுக்கு? இதை கேட்டிருக்காங்க, டவுட்டாக கேட்டிருந்தாங்க சார். கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. ஏன்னா மக்களுக்கு அதுக்கு மட்டும் தெரியாதுல்ல, இப்படி ஒன்று இருக்குது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நடந்துட்டு இருக்குதுங்கிறதே நம்ம தான் சொல்ல மாட்டோம்ல. நீ தெரிஞ்சு என்னடா பண்ண போற, கொடுக்குற 5000 ரூபாயை வாங்கிட்டு ஓட்ட போடுறான் என் வெண்ணெய் அப்படின்னு சொல்லி அப்படித்தானே மக்கள் வச்சிருக்கோம். நம்ம இப்போதான் இந்த பட்ஜெட் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சார். இந்த 2.5 மணி நேரம் பட்ஜெட் நடந்துச்சு, ஒரு மீம் கூட பார்த்தேன் நான். அண்ணா அடுத்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நீ பட்ஜெட் கொடுக்க போறோம், 2.5 மணி நேரம் உட்காந்து இதெல்லாம் பார்க்க வச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லி இப்போதான் தெரியுது. முறையா 2.5 மணி நேரம் ஒரே ஒரு ஆள் உட்காந்து பேசினே இருப்பாரு. 2 மணி நேரம் இவரே பேசுவாரா? என்னங்க அவ்வளோ வீட்டுக்கு போலாமா எல்லாம்? என்னங்க சொல்றீங்க நீங்க? இப்போ இந்த இடத்துல கிளம்பி வராங்க நம்மளோட இன்னொரு அக்கா, மதிவதினி அக்கா. மே 4ஆம் தேதிக்கு பிறகு அரசியலில் உயிர் தெளித்தவர்கள் யாரும் அரசியலில் எங்களை கேள்வி கேட்க தகுதி கிடையாது. இவங்கெல்லாம் யார் போட்ட மக்கள், இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அதாவது வந்து திடீர்னு பொண்ணுங்க கார் ஓட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு உனக்கு ஓட்டவே தெரியாது, நீ எங்கத்த ஓட்டியம்மா போய் எங்கேயா இடிச்சுட்டு வந்துடாத, வீடியோலாம் பார்க்கணும் ரீல்ஸ்லாம் போய் இடிச்சு வந்துடுறீங்க நீங்க பொண்ணுங்களாம் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு எல்லா பொண்ணுங்களையும் வண்டி ஓட்டவே முடியாத மாதிரி தடுக்கிறது. அந்த மாதிரி புதுசா யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பண்றாங்க அப்படின்னா அவங்க என்கரேஜே பண்ணக்கூடாது. நீ இப்பதானே வந்த, நீ எதுக்கு இப்போ வந்து கேள்வி கேட்குற? நீ பண்றதா இருந்தா நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப போய் பிறந்த திரும்ப அரசியல முதல்ல இருந்து பார்த்துட்டு வா. நீ எப்போ பிறந்த? நாங்க 1990 பிறந்தேங்க. நீ 2001ங்க. திரும்ப 2001க்கு போயிட்டு திரும்ப படிச்சு திரும்ப வா. அன்னையிலேருந்து நீ பிறந்த நாள்லேருந்து நீ அரசியலை பார்த்து நீ வந்திருந்தா மட்டும்தான் உனக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நாங்கள் கொடுப்போம். நீங்க யாரா நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுக்குறது? நாங்க திமுக. ஓரமா உட்கார். நீ என்ன பெரிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுக்குறது? எவன் எப்போ வேணா எங்க வேணா யாரா கேள்வி கேட்குறாங்க. நான் இந்த நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த இதுலையுமே பொலிட்டிக்கலி நான் வந்துட்டு இது அலைவாகவே இருந்திருக்கலாம். நான் அப்போ கேட்பேன், 1949 ஏன் திமுக வந்துச்சு? 49க்கு முன்னாடி திமுக என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருந்துச்சு? ஏன் அன்னைக்கு திமுக உருவாச்சு அப்படின்னு கேட்கலாமா? அப்புறம் ஏன் காந்தி வந்து 1947 சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடியே வாங்கிறதுக்கு முடியலையா அவர்னால கேட்க முடியுமா? இல்ல காந்தி ஏன் வந்துட்டு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வரும்போதே தடுக்காம போயிட்டாரு? இன்னைக்கு வந்து சண்டை போடுறாரு, நம்ம உரிமை வேணும்னு சொல்றாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்ன்றாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க போய் திரும்ப பிறந்துட்டு முதல்ல இருந்து வந்து எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்தாங்க பாருங்க 1616 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்ப உள்ள வரும்போதே நீங்க போய் தடுங்க அப்படின்னு வெள்ளக்காரன் சொல்ல முடியுமா? என்னங்க பைத்தியக்காரன் இருக்குது. அப்போ ஒருத்தன் இன்னைக்கு திடீர்னு பொலிட்டிக்கல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. எல்லாருக்குமே நடக்கக்கூடிய அரசியல்ல ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருந்தா நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்மளை வச்சு என்ன அரசியல் நடக்குது, இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பொலிட்டிக்கலி அவேரா இருக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் நோக்கி இந்த நாடு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல 4ஆம் தேதிக்கு அப்புறமா அரசியல் பார்க்க ஆரம்பிச்ச நீங்கெல்லாம் எங்களை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா மதிவதினிக்கு எவ்வளவு திமிரும் கொழுப்பு இருக்கும். ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பேசினோம். ஏன் அடிக்கடி பேசுவோம். ஓகே, இதெல்லாம் அக்கா பேசுனது, மரியா அக்கா பேசுனது அடிக்கடி வரும். எப்படி அந்த இது இருக்குதுல்ல, லெட்டர் கொடுத்தாங்க. இல்ல 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 ஒருத்தர் கமெண்ட்ல கூட சொன்னாருன்னு சொன்னீங்களே, ப்ரோ டுக் திஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லி. ஆமா, சினிமா செய்திகள் பார்க்க மாட்டாங்க, உதயநிதி அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கங்க. ஓகே, இதெல்லாம் வந்து டீப்லி ஊண்டிங்கான ஒரு விஷயம். கண்டிப்பா மக்கள் புதுசா ஒருத்தன் ஒரு அரசியலை பார்க்கறான். இப்ப நம்ம சேனலை பார்க்கறவங்கல எத்தனை பேர் வந்துட்டு வயதானவங்க 50 வயசு 60 வயசு உடையவங்க? கம்மிதான். ஆனா இருக்காங்க. ஆனா இந்த சின்ன வயசு பசங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து பாக்குறாங்க, புதுசா பாக்குறவங்க. நான் வந்து நீ எல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது.
மினிமமாக வந்து உனக்கு ஒரு 45 இயர்ஸ் ஆகுது இருக்கணும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் காட்டி எத்தனை வருஷமா நீ அரசியல் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டு தான் யூடியூப்ல சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி இவங்கலாம் வந்துட்டு புதுசாக அரசியல் வரவங்களை அசிங்கப்படுத்துறதும், இவங்க தான் புத்திசாலிங்கிற மாதிரி இந்த கல்ட் மைண்ட் செட்டுங்கிற வார்த்தை. அதனால இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸோட இந்த 2 இன்டெலெக்சுவல் இடியட்டை நான் பிடிச்சிட்டேன். இந்த சினிமா செய்திகள் மாதிரி இந்த 2ஐயும் இந்த லிஸ்ட் சேர்த்துட்டேன். இந்த 3மே நம்ம லிஸ்ட்ல இருக்குது. எப்பப்பெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ, டேய் இங்க வா, நீ நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும், உன்னை நான் அடிக்கணும் போல தோணும் போதெல்லாம் நீ வந்து அடி வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி இந்த 3 பேரும் கூப்பிட்டு அடிப்போம் நம்ம சேனல்ல. ஓகே சார். சார், விஜய் அவர்கள் வந்து மாநிலங்களவை மக்களவை எம்பிஸ் எல்லாம் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு கலந்தாய்வு கூட்டமாய் நடக்குது சார். என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பில் அடுத்து கூட்டத்தொடரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதற்கு எப்படி வாக்களிக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அவங்க எப்படி வாக்களிப்பாங்க, டிஎம்கே இந்த மாதிரி இருக்காங்களே அப்படி இப்படின்னு நம்ம பேசணும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதா ஒரு கூட்டமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி டிஎம்கேலேருந்து 22 எம்பிஸ் இருக்காங்க. அவங்க வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. மற்ற கூட்டணியில் இருக்க எல்லாருமே இப்போ இந்த சைடு இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்க, டிவிகே இருக்கிறதுனால. ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரியல சார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. டீலிமிட்டேஷன் குறித்து அதுதான் ஒருத்தர் ஆல்ரெடி ட்வீட் போட்டு அழுதுட்டு இருந்தார், வீட்டில் உட்காந்துட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு. என்னங்க இது கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்கிறோம், கூப்பிட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு சார்? ஒன்றும் இல்லைங்க, திமுகவில் எதுனா ஒரு மீட்டிங்னு வச்சா நான் போவேன்னு பார்த்தா இவனே தான் போய்கிட்டு இருக்காப்புல, பையன் தான் போறாரு. இப்போ நான் வந்து ஒரு கெத்தா ஒரு இடத்துல ஒரு எல்லா கட்சியும் இருக்கும்போது அந்த இடத்துல உட்காந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அவர் வந்து இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் எம்எல்ஏ அப்படி சொல்லல, கட்சியினர் எல்லாரும் எல்லா கட்சியும் கூப்பிடுங்க, சும்மா ஒரு எல்லா அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம். இப்ப இவரு இப்படி போடுறாரு. இவரு நான் நடத்துவேன், ஆனா நான் வந்துட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்களை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு இப்ப இவர் இப்படி போடுறாரு. அவரு அனைத்து கட்சி கூட்டம்னு சொன்னோம்னா இதுல வந்துட்டு நான் வருவேன், சீமான் வருவாரு, அன்புமணி வருவாரு, யாரு வேணா வரலாம், ரைட்டுங்களா? அப்படி இவர் வந்து இல்லை நான் எம்எல்ஏ எம்பியை மட்டும் தான் சந்திக்கிறதா இருக்கேன். நான் அன்னைக்கு 4ஆம் தேதி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனது ரைட்டு. 10ஆம் தேதி சிஎம் ஆனதுக்கப்புறம் 10ஆம் தேதி பார்த்ததே கொஞ்சம் தவறு தான், இருந்தாலும் அன்னைக்கு ஏதோ சரின்னு பார்த்துட்டேன். ஓயாமலாம் பார்க்க முடியாது, நீங்க வேணா போய் 31ல ஜெயிச்சுட்டு வாங்க, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்காரு போல இருக்குது. ஸோ இன்னொன்று, கரண்ட் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய இப்போ தொகுதியில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்ற நிலவரம் தெரிஞ்ச அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பிக்களை சந்திக்கிறதுல ஒரு பொருள் இருக்குதுங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு சன் நியூஸ் பார்த்துட்டு சூப்பர் நல்லா போடுறாங்க செய்தி, பையனை பற்றி அழகா போடுறாங்களே, வெரி குட், தாத்தா வேற சேனல், வேற சேனல்லாம் போனால் உங்கள் அப்பா தப்பா பேசுவேடா, சும்மா இருறா, இந்த சேனல் மட்டும் தான் பார்க்கணும் சொல்ல குட்டி அப்படின்ட்டு வெறும் சன் நியூஸை போட்டு ரிமோட் ஒழிச்சு வச்சுடுறாங்க. ஆமா, ரிமோட்டே யாரும் கொடுக்கறது கிடையாது வீட்டில். அன்னைக்கு கூட நீங்க பாருங்க, உதயநிதி வந்து இதுல இருந்து கிளம்பி வந்தாரா 11 மணிக்கு நைட்டு, இவர் அந்த பிங்க் கலர் சட்டை போட்டு உட்காந்து, அந்த பிங்க் கலர் சட்டை ஏதோ 6000 ரூபாய் ஆமா அந்த சட்டை, 6800 ரூபாய். அதுக்கு ஒருத்தர் போட்டுக்கிறாரு, ஏங்க இவருக்கு கை இருப்பு தொகையே வந்து 10000 ரூபாய், 6800 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கி போட்டுக்கிறாரு. மிச்சம் 3200 ரூபாய் வச்சு மிச்சம் 25 நாள் ஓட்டணுங்க இந்த மாசத்துல, எப்படிங்க முடியும்? ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க, எலெக்ஷன் கமிஷன். அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ அப்படி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு கூட சரி ஏதாவது சரி ஓகே, காலை 6 முதல் ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக ஒர்க்குன்னு இருக்கலாம், அது ஒன்றும் வேற. 6 மணிக்கு மேலே ஒர்க் முடிஞ்சு போச்சு. என்ன சார் ஒர்க் இருக்கு? கட்சிக்காக உழைக்கிற கட்சி தலைவர்ல நீங்க அவரு, அந்த ஒர்க் முடிஞ்சு 6 மணிக்கு மேலேயாவது கொஞ்சம் மனசாட்சி ஒன்று வேணும்ல. 11 மணிக்கு ராத்திரி கூட நான் சன் நியூஸ் தான் பார்ப்பேன்னு உட்காந்து சன் நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பையன் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கா, ஓ வந்துட்டாரா உள்ள அப்படின்ட்டு அப்புறம் சன் நியூஸ் பார்த்து தான் அவர் பையன் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு யாரும் சொல்றாங்க. சார் பையன் வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் நம்ப மாட்டேன், சன் நியூஸ் பார்க்குறேன், சன் நியூஸ் பார்க்குறாரு, பையன் வீட்டுக்கு வந்துட்டான், இப்போதான்டா இது உண்மை நான் நம்புறேன் அப்படின்ட்டு இவங்க அந்த சன் நியூஸை தான் நம்புறாங்க இவங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே அதில் போடுறாங்க. அந்த மாதிரி இது ஒன்று, அதனால அவர் அந்த மாதிரி. இன்னொன்று மீம் சார், அந்த காஸ்டியூம்லேயே போட்டிருந்தாரு, கைலி கட்டியிருந்தாரு, அந்த ஷர்ட் போட்டு துண்டு போட்டிருந்தாரு இல்லையா, இதுக்கு முன்னாடி அவர் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு வெள்ளி சேர்ல உட்காருவார், அட் ஒர்க் ஆஃப்டர் ரிட்டையர் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ எல்லா நாளும் இது இப்படிதானே, இந்த கட்டத்துல தானே இருக்கிறாரு. அதுதான் சொல்றேன், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இப்படி இருக்காரு, அட் ஒர்க் அப்படி இருக்காரு அப்படி சொல்லி. தனிப்பட்ட முறையில் அவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு அதை பற்றி ஒன்றும் இது கிடையாது, அப்புறம் பர்சனல் அட்டாக் பண்ணணுன்ற ஆசை கிடையாது. பட் என்னன்னா ரொம்ப ஆடுனீங்களா, அதனால வந்து இந்த மாதிரி நீங்க அடங்கி உட்காரும்போது அதை பார்க்க அழகா இருக்கு, ஒரு மாதிரி ஆசையா இருக்கு, கியூட்டா கொஞ்சம் போல இருக்கு. இப்போ நமக்கு அந்த மாதிரி இருக்குது இல்லையா, நீங்க வந்து கொஞ்சம் நஞ்சமா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசி இப்பெல்லாம் இன்னும் வீடியோ எடுத்து
ஒருத்தன் ஒரு ஸ்டாக்கே வச்சிருக்கானுங்க. சில பேஜ்லாம் ட்விட்டர்ல இதுக்குன்னே 2-3 பேஜ் இருக்கு. நான் அந்த லிங்க்லாம் கொடுக்குறேன். அப்புறமா இப்போ உடனே கொடுக்க மாட்டேன். நான் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். அந்த பேஜ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து டெய்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. எந்த நம்ம 2026 எலெக்ஷன் டைம்ல மே மாசம், ஏப்ரல் மாசம், மார்ச் மாசம் எங்கெங்கயோ எவனோ ஒரு டிஎம்கே காரன் என்னமோ பேசுனதெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படிதான் இந்த கருப்சாமி கட்டணுச்சுல அந்த இது அந்த மாதிரி வந்து நிறைய இவங்க பண்ண கூத்தெல்லாம் ஒண்ணா அந்த பேஜ்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்குன்னே 2-3 பேஜ் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டீங்களா? அதாவது ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இப்ப கூட வந்து சொல்லிட்டு போனாங்க, அமைச்சர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஆதவர்ஜுனா அடுத்த 2 வருஷத்துக்கு 2028 வரைக்கும் இவங்க கான்ட்ராக்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்களாமா. அதாவது எப்படி நம்ம 26 திரும்ப வந்துட போறோம், 31 நம்ம தான் இருக்க போறோம். அதிமுக ஒண்ணும் கிடையாது, தாவேக்க சும்மா டம்மி பீஸு, நாம் தமிழர் நம்ம ஆளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான் நம்ம திரும்ப வரோம்னு சொல்லிட்டு தைரியமா நிறைய விஷயங்களை ரோடு போடுறதுலேருந்து ஹைவேஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2028 வரைக்கும் இவங்க கான்ட்ராக்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லா கான்ட்ராக்டையும் தாவேக்கானால இது பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஒரு முகாந்திரம் வேணும், ஒரு காரணம் வேணும். எல்லாத்துலேயுமே முகாந்திரம் இருக்கு, பார்ட்டி ஃபண்டுங்கிற முகாந்திரம். பட் அதை எல்லா நேரங்களையும் நீங்க சொல்ல முடியாது. எதுல வந்து உங்களால வந்து இது ஓவர் எஸ்டிமேட்டடா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதை மட்டும் இவங்க கேன்சல் பண்றாங்க. சில ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, சில ப்ராஜெக்ட்லாம் வந்து நிறுத்த முடியாத ஸ்டேஜ்ல இருக்குதுன்ற மாதிரி இதெல்லாம் வேற வழி இல்லாம விடுறாங்க. ஆனா அவனுங்க காசை வாங்கிட்டு போயிட்டானுங்க. இன்னைக்கு இங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒன்றும் கிடைக்காது. இந்த கவர்மெண்ட் கிடைக்க வேண்டிய லீகல் காசே இப்போ இவங்க மூலமா கிடைக்காது. கிடைக்க வேண்டியது கூட அவங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ வெறும் இந்த ரோடு மட்டுமாவது கிடைக்குமா இவங்க மூலமா அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அந்த கான்ட்ராக்டருங்க எல்லாம் திமுக ஆளுங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு போனனால அந்த ஆட்டமெல்லாம் அடங்கி ஜிஜிங் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காரும்போது பார்க்கறதுக்கு நமக்கு சும்மா அப்படி இருக்குது. சார் வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.